சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க, அவதான் உங்களை காப்பாத்துவோம். இது யாரு உனக்கு? மானம் போக போகுது, மரியாதை போக போகுது, எல்லாமே ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் மானம் போய் மரியாதை போனா எதுக்கு உயிரோட வாழ்ற? அவன் பேர் என்னன்னு கேளு. அவன் என்ன ஊருக்காரன்? என்ன ஊரு? திருவண்ணாமலை. கைது நாசம் பண்ணிட்டா. யாரா தடுத்த நிக்கிறது? நாசம் பண்ணிட்டான், வாழ்க்கையை கெடுத்துட்டான், நிம்மதி இல்லாம பண்ணிட்டான், இடைஞ்சலு செஞ்சிட்டான், குழப்பத்துல ஆளாக்கி கோளாறு படுத்திட்டா, தொந்தரவு நடக்கும், குழப்பாகும், பிரச்சனை ஏற்படும், மீண்டும் தொந்தரவு. உன்னோடைய தங்கச்சி வாழ்க்கை நல்ல முறையா வாழ முடியாது. அவுசாரி பட்டம் கட்டி ஆன மேல உட்கார வச்சாச்சு. கெட்ட பேரோட நிப்பா, கேவலம் படுவா, எல்லாத்துக்கு முன்னாடி இடைஞ்சலு, எல்லாத்துக்கு முன்னாடி அவமானம். பட்டது போதுண்டா, பல குழப்பம் நடக்கும். என்ன பண்ணலான்னு முடிவு இருக்க? வீட்டுல விட்டுட்டு மறுபடியும் ஓடி போயிடலாமா? என்ன பண்ணலாம்? ஓடி போனது நீங்க, வாழ்க்கை கெட்டது உன்னால, இவனாலேயோ அவளாலேயோ கிடையாது. மீண்டும் ஓடி போலாமா? என்ன பண்ணலாம்? உடைச்சுதான் கேட்கறேன். ஓடி போகும்போதுல இப்படி பேசலையே, சொல்லாம கொள்ளாம தானே போயிட்டு இருந்தேன். இப்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய. அவன் மறக்கல, இவளும் அவனை மறக்கல. ரெண்டு பேருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தாலி கட்டிவிட்டானான்னு கேளு, தாலி கட்டிவிட்டானான்னு கேளு. அப்புறம் நான் வேற மாதிரி கேட்பேன். தாலி கட்டாம அப்புறம் நேரத்துக்கு அவங்ககிட்ட நீ ஒரு நிமிஷம் அமைதியாராயா. ரெண்டு வாழ்க்கையா? இன்னொருத்தங்க யாரு? அதையும் தான் உடச்சி கேட்குறேன், சொல்லு. நீங்க நான் குசு குசுன்னே பேசல, நேருக்கான டைரக்ட் பார்வைடு தான். மறைமுகத்துக்குலாம் வழியே இல்லை. இருப்பா, அதெல்லாம் இல்லை, நீ அமைதியாரு. கொண்டாட அமைதி. இன்னொருத்தங்க யாரு? இப்போ இந்த புரசம் இல்லை, தாலி கட்டின புரசம் இன்னொருத்தன் யாரு? அமைதியா இருந்தீங்கன்னா அடிச்சு விடுவேன். கேட்டுக்கடா. என்ன ஊருக்காரன்? கேட்டுக்கடா. கணக்குக்கு 3வது, என் கணக்குக்கு 2வது, அவன் கணக்குக்கு 3வது. அதனால தான் விளக்கமாக கேட்டேன். மீண்டும் மானம் போகும், அவமானம் நடக்கும், அசிங்கம் நடக்கும். தாலி கட்டிட்டானா கட்டலையா? இவங்ககிட்ட எப்போ தாலி கட்டி குடும்பம் நடத்த போற? இப்படியே குடும்பம் நடத்துக்கிறியா? சார் இவ பேசவும் மாட்டாங்க, இவங்களால வாக்கு நிக்குது. ஆமா நான் பார்த்தேன், பேசினேன். நீயே கேள்றோம் தங்கச்சி. அப்புறம் இந்த கோபி என்ன பண்ணலாம்? நீயா? நீ என்ன பண்ண போறன்னு மட்டும் நீ எழுதி வச்சுக்கோ. எங்க உங்க அம்மா காரி கூப்பிட முன்னாடி வா. பட்ட அவமானம் பத்தல, இன்னொரு அவமானத்தோட நீ என் வாசப்படி ஏறலினா நீ சொன்னதுக்கு நான் கட்டுப்படுறேன். நல்லவன் கிடைச்சா அவனோட வாழலாம். அவன் நல்லவனோ கெட்டவனோ தாலி கட்டிட்டான், பிள்ளை பார்த்துட்டான், அவனோட இருந்திருக்கணும். அவனை விட்டுட்டு கோபிகிட்ட பேசிருக்க கூடாது. இப்போ கோபியும் பிரச்சனை பண்ணுவான். இவ வேற மாதிரி வேலை பண்ணியிருக்கிறான். நான் உடச்சி சொன்னா நீ அடிச்சுப்படுவா. அதனால தான் நான் கம்மனை மூடி மறைச்சிட்டு இருக்கிறேன். ஏய் அவன் விட்டுட்டானா, உன் பொண்ணா விட்டுட்டானா, நீ சொன்னதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லிவிட்டேன். வேற என்ன நான் உடச்சி சொல்லிட்டோம். 2 கையில மண்ணெலி இவளே மேல போட்டுக்கிட்டா. ஒன்னும் பண்றதுக்கு வேலையில. அதெல்லாம் அப்படிதான் இருப்பா.
ஏன்னா உண்மை வெளியே வந்துருச்சு இல்ல. விட்றா, இதை சாப்பிட வை, இதை வீட்டு வாசலை கட்டு. 31 நாள் கணக்கு வைக்கிறேன். 30 நாளுக்குள்ள இந்த பிரச்சனை நடக்கும். கோபி வருவான், பிரச்சனை ஆகும், வீட்டுல கல்யாணமே நிக்கிறது கூட வாய்ப்பு வரும். அப்ப நீ என்கிட்ட வந்து சொல்லுவேன். விளைவிக்கலாம். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கணும் ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றுவோம்.